வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பணம் இல்லாதவன் பிணத்துக்கு ஒப்பாவான் அப்படின்னாங்க. உண்மைதான். பணம் இல்லைன்னா நம்ம பிணம். சரி, நாம் மனுஷன் இறந்த விட்டு சடலம் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம இருக்கிறோம். மனிதனாக செயல்பட்டால் மகத்துவம் எப்படி இருக்கிறது? மகத்துவம்னா என்ன? நம்மகிட்ட சக்தி இருக்குது, அதை பயன்படுத்தணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லைங்களா, துணிமணி எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எதையுமே நினைக்காமல் இருக்காங்க. நம்மளுக்கு குழந்தை இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இல்லை அப்படின்னு மனசோடு இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மனசோடு இருக்கணும். இப்படி ஆசைகளை அப்படியே தள்ளிட்டே போங்க. அமைதியாக உங்கள் படுக்கையில் எந்திரிச்சிட்டு உட்காந்து கண்ணை மூடிட்டு எதையுமே நினைக்காம மௌனமாக ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறீங்க? வைப்ரேஷன் கூடுங்க, சக்தி கூடுங்க. நான் இந்த வீடியோவில் கூடுறேன்னு நினைக்காதீங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பவரேஷன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும், அதை அடுத்தவங்களுக்கு சொல்லவும் முடியும். நம்மகிட்டயே எல்லாம் இருந்தும் ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம கொடுக்குற மூளைக்கு வேலை. சுமாராக சொல்லுவாங்க, இமயமலை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்பாங்க. சொல்ல முடியுமா? எப்படி சொல்கிறது? நினைவில் இருக்கணும். நம்ம உயிர் போகிற வரைக்கும் கூட அது இருக்கும். எப்படி இருக்கும்? சொல்கிற விதமாக சொன்னால் கண்டிப்பாக எழுப்பி கேட்டவுடனே சொல்ல முடியும். 4 4 8 8 எப்படி 4 4 ஒரு 4 8 அப்படின்னா புரியுமா? அப்படின்னா என்ன? 4 8 4 8 4 8 4 8 நடந்து போ அப்படின்னு சொல்ல முடியா? 4 8 4 8 நடந்து போப்பா. எப்படி சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம். 4 8 4 8 நடந்து போப்பா அப்படிங்கிற முடியா? அதுதான் சொல்கிறது. புரியலைங்களா? 4448 கிலோமீட்டர். 4 8 4 8 நடந்து போப்பா, அதுதான்ப்பா அந்த மலை அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம். அப்போ சொல்லக்கூடிய விஷயம் இருக்கணும், அதை எப்படி சொல்லணும்னு இருக்கணும். சாகிற வரைக்கும் இந்த சொல்லும் கேள்வியும் மனசில் இருக்கும். மெமரி பதிஞ்சிருச்சு.
எல்லாத்துக்கும் பதில் தான் இதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மெமரி எப்படி ஆகுது? நம்மளுக்கு மூளை தான் மெமரி, பவரேஷன், பவர்ஃபுல். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.